இங்க 2 ஹோம்லெஸ் பெக்கர் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. அதுல ஒரு ஃப்ரெண்ட் அவன் வாயிலேருந்து ஏதோ ஒரு கவர் எடுக்கிறான். அத பார்த்தா இன்னொரு ஃப்ரெண்டோ என்னடா இதுன்னு கேட்க, இதுவா லாட்டரி டிக்கெட், நான் லாட்டரியில 1 மில்லியன் பணத்தை வின் பண்ணியிருக்கேன். அதனால தான் யாராவது திருடிட்டு போயிடுவாங்களோன்னு பயந்து நான் சேஃப்டிக்காக இந்த மாதிரி வாய்க்குள்ள வச்சிருக்கேன்னு சொல்றான். அதை கேட்ட இவனோ இங்க கூட நான் பார்த்துட்டு தரேன்னு சொல்லி நைஸா அவன் கிட்ட இருந்து வாங்கி அந்த டிக்கெட்டை அப்படியே அவன் பாக்கெட்டில் வச்சுட்டு, இங்க பாரு இதுக்கப்புறம் இது எனக்கு தான் சொந்தம், நான் ஒரு பெரிய பணக்காரன் ஆக போறேன், ஜாலியா இருக்க போறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பாக்குறான். இவனும் அவனை விட மாட்டேங்கிறான். நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், இந்த மாதிரிலாம் சீட் பண்ணக்கூடாது, ஒழுங்கா அந்த டிக்கெட்டை என்கிட்ட கொடுத்துரு, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை விடவும் இந்த பணம் முக்கியம் இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த டிக்கெட்டை நீ எடுத்துட்டு போனாலுமே அது யூஸ் ஆகாது, ஏன்னா அதுல என்னோட பேர் இருக்கு பாடுறான்னு சொல்ல அவனை எடுத்து பாக்குறான். அதுல இவனுடைய பேர் தான் இருக்கு. சரி அப்பயாவது கொடுப்பான்னு பார்த்தா நான் மட்டும் பிச்சை எடுக்கணும், நீ மட்டும் பணக்காரன் ஆகணுமா, நம்ம 2 பேருக்குமே இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதை அப்படியே 4 மூலமா கிழிச்சு போட்டுறான். அதை கிழிச்சு போட்டதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு நிம்மதியா இருக்கு. ஆனா இந்த ஃப்ரெண்டுக்காரனும் நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உடனே அவன் போன் எடுத்து ஒரு டாக்ஸி டிரைவருக்கு தான் கால் பண்ணி ஒரு எக்ஸ்பென்சிவான ஹோட்டலுக்கு தன்னை கூட்டிட்டு போக சொல்றான். அதை பார்த்த இந்த ஃப்ரெண்டுக்காரனும் என்னடா ஐபோன்லாம் வச்சிருக்கா, அதுவும் எக்ஸ்பென்சிவான ஹோட்டலுக்கு வர கூட்டிட்டு போக சொல்றான், என்ன விஷயம் கேட்கும்போது இப்பதான் ஒரு பெரிய சீக்ரெட் அவங்கிட்ட சொல்றான். என்னன்னு பார்த்தா அவனுக்கு கிடைச்ச இந்த லாட்டரி டிக்கெட்டோட பிரைஸ் மணி இன்னைக்கு கிடைச்சிருக்காது, ஏற்கனவே கிடைச்சிருக்கும். ஆல்ரெடி பணத்தை எல்லாத்தையும் சேஃப்டியா வாங்கிட்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் தான் எக்ஸ்பைரி ஆன டிக்கெட் எடுத்துட்டு வந்து அவன் ஃப்ரெண்டை டெஸ்ட் பண்ணிருப்பான். ஏன்னா அவன் ஃப்ரெண்டு நல்லவனா இருந்தா, அவன் பணத்தை விடவும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தான் முக்கியத்துவம் தரவனா இருந்தா, அவனுக்கு கிடைச்ச அந்த பிரைஸ் மணில பாதி பணத்தை அவன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான் வந்திருப்பான். ஆனா அவன் ஃப்ரெண்டு எவ்வளவு பெரிய செல்ஃபிஷா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் என்ன நினைச்சு வந்தானோ அது எல்லாத்தையும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வெறுப்பேத்திட்டு ஃபைனலா ஒரே ஒரு குட் பை மட்டும் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான்.